மார்னிங். எல்லாருக்கும் ஓணாம்சங்கள். ஹாப்பி ஓணம் டு ஆல். எல்லாரும் நல்லபடியாக ஓணத்தை கொண்டாடுங்கோ. தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். மலையாள நண்பர்கள் அனைவருக்கும் ஓண ஆசம்சைகள். ஸோ இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுக்கு காளான் பண்ண போறோம். அதாவது நேந்திரங்காயும் காராமணியும் சேர்த்து ஒரு குறுக்கு காளான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பால் பாயசம் அடை சேர்த்து பால் பாயசம் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நேந்திரங்காயை கட் பண்ணிட்டு அதை வேக வச்சுக்கிறது முதல்ல பாத்திரலாம். அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் உருளியில நம்ம என்ன பண்ண போறோம்னா பால் விட்டு காய்ச்ச போறோம். அது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். நேந்திரங்காயை கட் பண்ணிக்கலாம். தோலை மேல் தோலை லேசா எடுத்துட்டு நான் தோலோட தான் போடுறேன். இந்த பக்கம் கல்ச்சட்டி வச்சிருக்கேன். அது கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் ஆல்ரெடி. அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற நேந்திரங்காயை சேர்த்துடலாம். இது கூடவே மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் வரமிளகா பொடி சேர்க்க போறோம். நாம மஞ்சள் பொடி, கொஞ்சமா வரமிளகா பொடி, அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம். நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது வேகட்டும். இந்த பக்கம் மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நேந்திரங்காய் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் அடப்பிரதமன் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு 1/4 கப்புக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே பால் சேர்க்க போறோம். ஒரு லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் கிட்டத்தட்ட 1 லிட்டர் விட்டுருந்தோம். நல்லா குறுகி வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம 1 கப் அடை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் வெல்லம் சேர்க்க போறது இல்லை, சர்க்கரை சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பால் பாயசம் பண்ண போறோம். அதாவது அடை சேர்த்து பாலடை பிரதமன் சர்க்கரை சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த பக்கம் அடை வேகட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, காராமணி நான் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். குறுக்கு காளானுக்கு வாழைக்காயும் வெந்துன்னு இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஆமா, நேந்திரங்காயும் வெந்துன்னு இருக்கு. இதுலயே இந்த காராமணியும் சேர்த்துறேன். வெந்த காராமணி. ஆமா, இதுலயே கொஞ்சம் லைட்டா உப்பும் போட்டிருக்கேன். பட் நேந்திரங்காய் வேகும் போது உப்பு போடல. இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே குறுக்கு காளான் அப்படிங்கும்போது நம்ம சேனக்காய் இல்லைன்னா வாழைக்காய் இல்ல நேந்திரங்காய், அதான் சேனக்கிழங்கு வாழைக்காய் இல்ல காய் சொல்றதுனால சேனக்காய்னு வந்துருச்சு. சேனக்கிழங்கு, வாழைக்காய், அப்புறம் நேந்திரங்காய், இந்த மாதிரி ஏதாவது 3 இதுல காம்பினேஷன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பட் இன்னைக்கு நான் நேந்திரங்காயும் காராமணியும் சேர்த்து பண்றேன். நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேவையான உப்பு போட்டுறேன். நல்லா வெந்திருக்கு. ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். இதுக்கு தயிர் ஒரு பெரிய கப்ல 1 கப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாம தயிரை கடைஞ்சாச்சு. இப்போ இந்த நேந்திரங்காயும் காராமணியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் விட்டுலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இதுக்கு அரைச்சிக்கிறதுலாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா சேர்க்கிறேன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் கொஞ்சம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும். கேரளா சமையல் அப்படின்னாலே தேங்காய் தான். தேங்காய் நிறைய சேர்க்கணும். சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிஞ்சிடும். நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த பக்கம் குறுக்கு காளான் பண்றோமா, நல்லா குறுகின்னு இருக்கு. நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடை கூட நல்லா வெந்திருக்கு. சர்க்கரை நல்லா ஒரு கப்பு போடுறேன். சர்க்கரை ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது அப்படியே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை சேர்த்து இந்த பக்கம் நல்லா ஒரு கொதி வந்துடுது. பால் பாயசத்துக்கு ஏலக்காய் பொடி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நான் கொஞ்சம் சேர்ப்பேன், அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் வந்து வெல்லம் போட்டு பண்ணுறதா இருந்தால், நான் வந்து சக்கரை போட்டு பண்ணியிருக்கேன், அதனால முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் போட்டு பண்ணுறதா இருந்தால் தேங்காயும் குட்டி குட்டியாக பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி அதுலேயும் நெய்யில் வறுத்து போடலாம், முந்திரி பருப்பையும் வறுத்து போடலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன். முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் சேர்த்து கூட நம்ம போடலாம். நான் இன்னைக்கு வெறும் பால் பாயசம், பால் மட்டும், பாலும் சர்க்கரையும் சேர்க்கறதுனால முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்க போறேன். ஆமா, அடை சேர்த்து பால் பாயசம். இதே மாதிரி அடை சேர்த்து நீங்க தேங்காய் பால் விட்டு கூட பாயசம் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பால் மட்டும் சேர்த்து டக்குன்னு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இந்த பக்கம் பாருங்க, நம்ம குறுக்கு காளான் கூட குறுகி வந்திருக்கு பாருங்க. நல்லா தெரியுதா உங்களுக்கு? நல்லா குறுகி வந்திருக்கு. இதுக்கும் இந்த பக்கம் தாளிக்கணும், இதுக்கும் இந்த பக்கம் வந்து முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்கணும். நம்ம இறக்கி வச்சுட்டு ஒரு அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப காயிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உருகின உடனே டக்குன்னு முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு. இப்போ பாயசத்தில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய அடை போட்ட பால் பாயசம் ரெடி. குறுக்கு காளானுக்கு தான் வந்து தாளிக்க போகிறோம். கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய குறுக்கு காளான் ரெடி. பாருங்க, ஓண சദ്യயால நிறைய ஐட்டம் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு 2 ஐட்டம் தான் பார்த்துருக்கோம். அதாவது குறுக்கு காளானும் பாலடை போட்ட ஒரு பால் பாயசமும் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ரெசிபி, அதாவது ஓண சദ്യயாக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பா பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பவும் எல்லாருக்கும் வந்து ஓண ஆசம்சைகள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.